ஸ்டெம் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம டே 67 வினாடி வினா பார்க்க போகிறோம். சரிங்களா, மார்னிங் பார்த்த பாடத்தினுடைய வினாடி வினா பார்க்க போகிறோம். சரி, வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம். முதல் கேள்வி, சிப்கோ இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. சிப்கோ இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1968, 1970, 1972, 1974. சிப்கோ இயக்கம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? 1970ஆம் ஆண்டு. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடுகள். பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் காடுகள் அமேசான் காடுகளா, சுந்தரவன காடுகளா, இமயமலை காடுகளா, பசுமை மாறா காடுகளா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமேசான் காடுகள். சரிங்களா, அமேசான் காடுகள் தான் நம்ம என்னது பூமியினுடைய நுரையீரல்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய காடுகள். அடுத்த மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் பசுமை இல்ல வாயு அல்லாதது. பின்வருவனவற்றுள் பசுமை இல்ல வாயு அல்லாதது நீராவியா, மீத்தேனா, நைட்ரஜன் ஆக்சைடா, கார்பன் மோனாக்சைடா? பசுமை இல்ல வாயு அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கார்பன் மோனாக்சைடு தான் என்னது பசுமை இல்ல வாயு அல்லாதது. மற்ற எல்லாமே என்னது நீராவி, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இன்னும் வேற என்ன பார்த்தோம்? ஓசோன். சரிங்களா, இது எல்லாமே என்னது பசுமை இல்ல வாயுக்கான எடுத்துக்காட்டு. ஸோ நம்ம என்னது அல்லாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அல்லாதுன்னா இது நமக்கு கார்பன் மோனாக்சைடு தான் பசுமை இல்ல வாயு அல்லாதது. சரிங்களா, அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்கள். கென்யாவில் பச்சை வளைய இயக்கத்தினை நிறுவியவர். ஆப்ஷன் ஏ, பச்சேந்திரி பாயா, வாங்கரி மாதாயா, ஜீஜாபாயா, ரமாபாயா? கென்யாவில் பச்சை வளைய இயக்கத்தினை நிறுவியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, வாங்கரி மாதாய். சரிங்களா, அடுத்த 5வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் அழிந்து போன உயிரினம் எது? பின்வருவனவற்றுள் அழிந்து போன உயிரினம் எது? டைனோசரா, டுடோவா, இரண்டுமா, எதுவும் இல்லையா? அழிந்து போன உயிரினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அழிந்து போனது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும். எது? டைனோசர், டுடோ, இரண்டுமே என்னது அழிந்து போன உயிரினம் தான். சரிங்களா, அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் அழியும் தருவாயில் உள்ள விலங்கு அல்லாதது. பின்வருவனவற்றுள் அழியும் தருவாயில் உள்ள விலங்கு அல்லாதது சிங்கவால் குரங்கா, பனிசிறுத்தையா, ஆசிய சிங்கமாம், நாயா? அழியும் தருவாயில் உள்ள விலங்கினம் இது? சிங்கவால் குரங்கு அழியும் தருவாயில் உள்ளது, பனிசிறுத்தை அழியும் தருவாயில் உள்ளது, ஆசிய சிங்கம் அழியும் தருவாயில் உள்ளது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி, நாய். சரிங்களா, நாய் தான் நமக்கு என்னது அழியும் தருவாயில் அல்லாத விலங்கு. சரிங்களா, மற்ற எல்லாமே அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய விலங்குகள். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். உலக இயற்கை பாதுகாப்பு தினம். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்ன கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 16, ஜூன் 5, மார்ச் 22, மார்ச் 21? செப்டம்பர் 16 என்ன சொன்னோம்? ஓசோன் தினம் சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா, ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம் படிச்சிருப்போம். மார்ச் 22 என்ன படித்தோம்? நீர் தினம்னு படிச்சிருப்போம். சரிங்களா, அப்போ என்னதான் நமக்கு ஆன்சர்? மார்ச் 21 தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா, இயற்கை பாதுகாப்பு தினம் என்னது? ஓ, ஆன்சரே எழுதலையா? ஓ, ஆக்சுவலாக எல்லா ஆன்சரும் தப்புங்க. சரிங்களா, ஜூன் 28 தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா, இது வந்து மார்ச் 21ங்கிறது வேர்ல்டு ஃபாரஸ்ட், அதாவது என்னது காடுகள் தினம் தான் மார்ச் 21. ஸோ இப்போ உலக இயற்கை பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறது வந்து எத்தனை? ஜூன் 28. சரிங்களா, ஸோ வந்து ஆப்ஷனே எழுதலை. ஸோ ஆன்சர் என்னென்னா ஜூன் 28. சரிங்களா, ஆப்ஷன் பி நம்மளுடைய ஆன்சர். ஜூன் 28 பதிலாக ஜூன் 5ன்னு போட்டிருக்காங்க. ஜூன் 5 வந்து என்னென்ன பார்த்தோம்? சுற்றுச்சூழல் தினம் தான் ஜூன் 5. சரிங்களா, உலக இயற்கை தினம் நமக்கு ஜூன் 28ஆம் தேதி. சரிங்களா, நல்லா ஞாபகிங்க. செப்டம்பர் 16 நமக்கு ஓசோன் தினம் படித்தோம். மார்ச் 22 என்னது படித்தோம்? நம்ம உலக நீர் தினம்னு படிச்சிருப்போம். சரிங்களா, மார்ச் 21 காடுகள் தினம்னு படிச்சிருப்போம். ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம். ஜூன் 28 தான் நமக்கு என்னது உலக இயற்கை தினம். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். அழியும் தருவாயில் உள்ள தாவரம் அல்லாதது. எது வந்து அழியும் தருவாயில் உள்ள தாவரம் அல்லாதது? மலபார் லில்லியா, இந்திய மல்லோவா, குடைமரமா, அசாடிராக்டாவா? மற்ற எல்லாமே என்னது அழியும் தருவாயில் உள்ளது. அசாடிராக்டாங்கிறது வேப்பமரம். வேப்பமரத்துக்கு இப்போ எந்த ஒரு டேஞ்சர்ஸும் இல்லை. சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்னது அசாடிராக்டா தான். அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டின் மாநில பட்டாம்பூச்சி ஏமன் பட்டாம்பூச்சியா, சிலோன் பட்டாம்பூச்சியா, ரோமன் பட்டாம்பூச்சியா, எதுவும் இல்லையா? தமிழ்நாட்டின் மாநில பட்டாம்பூச்சி ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏமன் பட்டாம்பூச்சி. சரிங்களா, ஏமன் பட்டாம்பூச்சி தான் இது தமிழ்நாட்டினுடைய மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிச்சிருக்காங்க.
அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். கார்பெட் தேசிய பூங்கா உள்ள இடம். கார்பெட் தேசிய பூங்கா உள்ள இடம் உத்தரப்பிரதேசமா, உத்தரகாண்டா, குஜராத்தா, மத்திய பிரதேசமா? நம்ம புக்கில் என்னது ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது தப்பு. சரிங்களா? ஜிம் கார்பெட் எங்கே இருக்குது? ஆன்சர் உத்தரகாண்டில் இருக்கும். சரிங்களா? உத்தரகாண்டில் தான் நமக்கு என்னது ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இருக்கும். உத்தரப்பிரதேசில் இருக்கும் துதுவா தேசிய பூங்கான்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரிங்களா? குஜராத்தில் கிர் தேசிய பூங்கா இருக்கும். மத்திய பிரதேசத்தில் என்னது கங்கா தேசிய பூங்கா இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா உத்தரகாண்ட் தான் ரைட்டு. சரிங்களா? ஸோ வந்து புக்கில் தப்பாக உத்தரப்பிரதேசம் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துக்காதீங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கான வினாடி வினா இதோட முடிஞ்சு. நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.